It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் நவீன் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா மோகன் முரளி, அம்மா மீனா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் சென்னை கேகே நகர்லேருந்து வர்றோம் சார். சரி. எங்களுக்கு பூர்வீகம் மதுரை மாவட்டத்தில். சரி. நான் வந்து இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கேகே நகர் சென்னையில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. என் மனைவி வந்துட்டு பிஎஸ்என்எல் சென்னையில் வந்து அசிஸ்டன்ட் என்ஜினியராக இருக்கிறாங்க. ஓ, வெரி குட். எங்களுக்கு ஒரு பையன். சரி. அவருக்கு தான் நாங்கள் இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்கோம். சரி. நாங்கள் வந்து பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவங்க. சரி. எங்களை வந்து உணவு பழக்கம் வந்து சைவ உணவு பழக்கம் தான். சரி. நாங்கள் எதிர்பார்க்குறதும் சைவ உணவு பழக்கம் இருக்கிற பெண்ணாக தான் எதிர்பார்க்குறோம். ஓ, சரி. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? டாக்டர் பொண்ணு. சரி. சைவ உணவு பழக்கமாக இருக்கணும். சரி. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா எதாக இருந்தாலும் ஓகே. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 100% நல்ல பையன். ரைட், ஓகே. சொல்லுங்கள் டாக்டர் நவீன் குமார். வணக்கம் சார். வணக்கம். நான் சவிதா மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். சரிப்பா. படிச்சுட்டு 1 வருஷம் வேலூர் சிஎம்சியில் வேலை பார்த்தேன். சரி. இப்போ வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ்ன்ற மத்திய அரசு நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக அரசு பணியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிப்பா. இப்போ எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, ரைட், ஓகே. எனக்கு வரப்போகிற மனைவி வந்து அன்பானவங்களா, அப்பா அம்மாவுக்கு அனுசரணையாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் சார். எக்ஸலன்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக கேட்டீங்க. டெஃபினட்டாக நம்மளோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்மளோட பார்ட்னர் வருவாங்க. ஆமாம். அதனால் டாக்டர் நவீன் குமாருக்கு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃபு, உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் எம் நவீன்குமார், வயது 26, எம்பிபிஎஸ் முடித்தவர், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் MBA படித்துக் கொண்டிருப்பவர், ஓரியண்டல் இன்சூரன்ஸில் AOவாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் டாக்டர் மணமகளை எதிர்பார்க்கிறார். டாக்டர் நவீன்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11000787. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 925330. BBA மேலும் PGDM பண்ணியிருக்கிறாங்க. சேலத்தில் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ராஷ்மி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம்.
கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் சவுத் ட்ரஸ்டில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வடபழனி பீமாஸ் டெம்பிள் ட்ரீ ஹோட்டலில் வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா பட்டிமன்ற விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய சக பேச்சாளர்களே, அரங்கத்தை நிரப்பியிருக்கும் தமிழ்ச் சொந்தங்களே, உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கூட அதனுடைய ரசனை குறையாமல் இத்தனை ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீரா நாகராஜன் மேடம் மற்றும் மோகன் சார் குடும்பத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் முகமூடியே இல்லாத ஒரு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்கே முகமூடி இல்லையா? ஒரு கதை சொல்லட்டுமா சார்? என்ன விக்ரம் வேதா மாதிரி இருக்கு? உண்மை கதை சார். சரி. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி முதலாக பட்டிமன்றம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வேறு ஒரு மேடையில். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தங்க கிட்ட போய் கேட்டேன், நல்லா பேசியிருக்கிறேன்னா, முதல் வாய்ப்பு கிடச்சிருக்கு எனக்கு பட்டிமன்றத்துக்கு. நீங்கள் பேசினது பட்டிமன்றமே கிடையாது. என்ன வில்லத்தனமான ஒரு விமர்சனம் தெரியுமா அது? ஏன்னா மேடையில் அவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க, ரசித்து சிரித்து பேசக்கூடியவங்க. நான் கேட்டோன்னே இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. ஹோம்ஒர்க் போடணுங்க, இதெல்லாம் இல்லை, நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமும் வாய்ப்பெல்லாம் வந்தது, 2-3 வந்தது. ஒரு தடவையும் போய் கேட்கும் போதெல்லாம் பத்தாது, ஹோம்ஒர்க் பத்தாது அண்ணி நீங்கள் பட்டிமன்ற பாணி உள்ளே வரலேன்னாங்க. அப்புறம் ஒரு 6-7 பட்டிமன்றத்துக்கு அப்புறம் நான் அவங்கள கேட்கல. கேட்டால் தானே வம்பு. கேட்காமலேயே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ தான் இந்த நூலை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பட்டிமன்ற பாணியில் பேச வந்திருக்கிறீங்க, ஹோம்ஒர்க் நல்லா போட்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்கன்னு சொன்னாங்க. அந்த சார் யார் தெரியுமா சார்? அங்கேயும் சாரா? அந்த சாரே நீங்கள் தான் சார். இது எதை காண்பிக்கிறது? முகமூடி இல்லாத விமர்சனம் தான் கலையையும் கலைஞனையும் வளர்க்க முடியும். ஏதோ சாதாரண மேடையில பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு சன் டிவி கல்யாண மாலை மேடையில நிக்க வச்சது அந்த முகமூடி இல்லாத விமர்சனம் தானுங்க. அப்ப அது சாத்தியம் தானே. சகோதரி கல்பா ரொம்ப அழகாக பேசினாங்க. சின்ன வயசு ஆனாலும் பேச்சில் அவ்வளோ முதிர்ச்சி, எல்லாம் சரி. அப்பா தன்னுடைய கஷ்டத்தையே தெரியாமல் பிள்ளைய வளர்த்தார். அப்பா போடலையா முகமூடின்னு? கஷ்டம் தெரியாமல் பிள்ளைய வளர்த்தா புள்ள உருப்பட மாட்டாமா? முகமூடி போடக்கூடாது. அப்பா படுற கஷ்டம் பிள்ளைக்கு சொல்ல வேணாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ இப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும்னா என்ன? அப்போதான் அப்பா மேலே குழந்தைக்கு இன்னும் பாசம் வரும். எத்தனை நாள் முகமூடி போட்டு வளர்க்குறது சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா குடும்பத்திற்காக முகமூடி போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரி. அம்மா சந்தோஷமா இருந்தால அது தெரியுமா? தெரியாது. அவளுடைய சுயம் உள்ள மூச்சு திணறிக்கிட்டே இருக்கு தெரியுமா? அவ போட்ட முகமூடியில அவளால கழட்டவே முடியல, பழகி போச்சு. ஐயா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு சூழலுக்கும் நாம ஒரு முகமூடி போட்டு போனேன். அந்த சூழல் மாறின உடனே அந்த முகமூடி எல்லாம் கழட்டிடலாம். ஆனால் குணத்துக்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் போட்டுக்கிற முகமூடி இருக்கு, காலப்போக்கில் கழட்ட முடியாதுமா. சுயம் அதில் தடுமாறும், திணறும். சார் குடும்ப உறவில் இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டி தாத்தா இருந்தவர், எனக்கு ஒரு பாட்டி தாத்தா இருந்தார். சொல்லட்டா, தாத்தா கடைசி நாட்களில் படுக்கையில் இருந்தார் சார். இது உண்மை, கதை கட்டலை, நிஜத்தை சொல்கிறேன். நீங்கள் தான் முகமூடியே இல்லையா? அதே தான், தாத்தா இருந்தார், பாட்டி பக்கத்தில் உட்கார்ந்தது. அந்த நேரத்துலையும் தாத்தா பாட்டி கையை பிடிச்சி கேட்டார், நான் இல்லாமல் நீ இருப்பியா? நான் போயிடுவேன் போல தோணுது, எனக்கு ரொம்ப முடியலன்னு. பாட்டி கையை கெட்டியமாக பிடிச்சிச்சு. காலம் வந்தால் தான் நான் போக முடியும், நான் பழகிக்கிறேங்க பட்டின்னு சொல்லி உடச்சிருச்சுங்க பாட்டி. நாங்கள்லாம் கேட்டோம், ஏன் பாட்டி இப்படி சொல்கிற தாத்தா கிட்ட? போகிறவர்கிட்ட போய் சொல்லி பாசாங்கெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்போ உண்மை பேசுறது? இப்படி உண்மையாக சொன்னா தான் நிம்மதியாக போவார். நான் இல்லாட்டாலும் இவ கஷ்டப்பட மாட்டார்னு. உறவில் பாசாங்க இருந்தால் எப்படிங்க அங்கே வலுவாக இருக்க முடியும்? எங்கள் வீட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட முகமூடியே இல்லை. ஆனால் சரியான பாட்டி அது. நொந்து ஆஃபீஸ் போனால் முகமூடி போடணும், அங்கே முகமூடி போடணும், இங்கே முகமூடி போடணும். இருக்க முடியுதா? அந்த காலமெல்லாம் மாறி போச்சும்மா.
பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க சின்ன வயசில். சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் பெரிய வீடு கட்டி வாழற மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக கடனை வாங்கி அகலக்கால் வச்சு பெரிய வீடு கட்டி வெளிப்பூச்சி பூசி முடிக்கவே இல்லைங்க. பால் காய்ச்சின 3வது மாதமே கட்டின வீட்டை விற்று கடன் அடைச்சி எந்த வாடகை வீட்டிலேருந்து போனாங்களோ அதே வாடகை வீட்டுக்கு மீண்டும் குடி வந்தாங்க. கண்ணால் பார்த்தோம். ஊருக்காக போடுற முகமூடி இதில் தான் கொண்டு போய் விடும். சமுதாயத்துக்காக போடுற முகமூடி எவ்வளவோ இருக்குது. பையனுடைய கல்யாணத்தும் போது பையனுடைய டீச்சரை கூப்பிட்டுருந்தோம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே அந்த டீச்சர் தான். அன்றைக்கி மழுத்தது ஒரு தலையில் அப்போ தான் வளர்ந்துருக்கு கொஞ்சம் முடி, கழுத்தில் ஒரு கயிறு, சாதாரண ஒரு புடவை, அந்த கல்யாணத்துக்காக கட்டுற புடவை கிடையாது. வந்தாங்க, பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம், அனுப்பி வச்சோம். வந்த சொந்தக்காரங்க கேட்டாங்க, அவங்க யார்? பையனுடைய டீச்சர். கல்யாணத்துக்கு வர மாதிரியே வரவே இல்லை, வேறு மாதிரி வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க நிலைமை தெரியும். அவங்களுடைய கணவருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணணும், அவருக்கு அது பழுதடைஞ்சிருக்கு, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செலவு கடன் எல்லாத்தையும் மீறி நகையை வித்தாச்சு, போட்டிருக்கிற திருமாங்கல்யம் முதற்கொண்டு அந்த அம்மா வச்சிருச்சு. ஒரு கயத்தை கட்டிட்டு வந்தது. என் நிலைமை இதுதான், ஊருக்காக வேஷம் போட வேணாம், முகமூடி போட வேணாம்னு தைரியமாக வந்து நின்னாங்கல்ல, அப்படியும் வாழ முடியும், சாத்தியம். முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமே. அதிரடியாய் தொடர்கிறார் திருமதி ஷாமலா ரமேஷ் பாபு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் வெங்கடேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சஞ்சீவி, அம்மா நாகபூஷணம், 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு 2 பையனுங்க. சரி. நான் கிளீனிங் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஓகே. ஃபேக்ட்ரி அரக்கோணத்தில் வச்சுருக்கேன். சரி. எனக்கு பிஸ்னஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓ சரி. ஸோ அதனால் என் பையனை நான் பிஸ்னஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு அவன் ஐடியில் வேலை செஞ்சவொன்னே நிப்பாட்டிட்டு பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி. அவன் என்னை தாண்டி நல்லா பண்ணுறான். எனக்கு வந்து அவன் ஒரு கிஃப்டட் சன் சார். எக்ஸல். என்னுடைய ஆசைகளை வந்து 100%க்கு மேலே பூர்த்தி பண்ணிட்டான். ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எக்ஸல். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, வர்ற பொண்ணு நல்ல பொண்ணாக எங்களை பார்த்துக்கிட்டே போகிறோம். அவங்க 2 பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து நல்லபடியாக குடும்பம் பண்ணி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்து பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஆகட்டும். நாங்கள் வந்து பலிஜா நாயுடு கம்யூனிட்டி சார். சரி. ஆனால் நாயுடுல எந்த சப்காஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு அக்செப்டன்ஸ். சரி. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? வணக்கங்க சார். பையன் வந்து ரொம்ப சாஃப்டான பையன். சரி. நல்லா பார்த்துக்குவான், பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். சரி. எங்களுக்கு நல்ல படித்த நல்ல குணமான ஒரு பெண் எங்களுக்கு சரி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வேணுன்றதை ஓகே விருப்பப்படுறேன். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். வெரி குட். ரைட். ஓகே. வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம். நான் பிஎஸ்சி மேக்ஸு எம்பிஏ லைலா காலேஜில் முடிச்சிருக்கேன். சரி. நான் வந்து அப்பா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி ஃபர்ம் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. சிஎஃப்ஓ சர்வீஸ் வந்து கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதான் என்னோட பிஸ்னஸ்ஸு. எக்ஸலன்ட். நான் வந்து ஒரு டீசென்ட் ரெவன்யூ ஆனுவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பொண்ணாக ஆசைப்படுறேன். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக சிறந்த மனைவியாக வெங்கடேஷுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி. RS வெங்கடேஷ், வயது 29, BSc MBA முடித்தவர், ஃபைனான்சியல் கன்சல்டன்டாக சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வெங்கடேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11022751. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 11246001. MA பண்ணியிருக்கிறாங்க. திருப்பூரில் இருக்கிறாங்க. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கார்த்திகா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை.
வரனின் வயது 38. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BE, BTech மேலும் MBA ஸ்காட்லாந்தில் முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 33 வயது முதல் 37 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சென்னையில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9361707484. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா சர்ப்ரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் தூத்துக்குடி அபிராமி மஹாலில் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்து உங்கள் வீட்டு வரனுக்கு விரைவாக திருமணம் நிச்சயம் செய்யுங்கள். மாலை 5 மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா தொடர்கிறது. முகமூடியே இல்லாத ஒரு உறவு இருக்குன்னா நட்பு. கூட படித்த பொண்ணு என்னோட BSc படிக்கும்போது கொஞ்சம் தடுமாறினா ஒரு நட்பில். வீட்டில் சொல்லட்டமா இது வேண்டான்னு சொல்ல வீட்டில் சொல்ல வேணாம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வாயை அடைச்சா. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அவளுடைய நடத்தையில் ஒரு மாறுபாடு இருக்கு, என்னன்னு தெரியலேன்னு கேட்கும்போது நான் சொல்லிட்டேன். அதுலேருந்து அவங்ககிட்ட பேசலை. 2 மாதம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, பேசவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா ஃபோன் பண்ணார். நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னார். போனேன். அந்த தப்பான நட்புன்னு அது புரிஞ்சுக்கிச்சு. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். நல்ல வேளை முழிச்சுக்கிட்டோம். தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட பேச தயக்கமாக இருக்குன்னு சொன்னான். அதுதான் நான் கூப்பிட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறமும் நாங்கள் PG ஒன்றா படித்தோம் சார். இப்போ கல்யாணம் நல்ல நிலைமையில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவன் நட்பே போனாலும் பரவாயில்லன்னு முகமூடி போடாமல் பேசிய ஒரு நொடி தான் என்னுடைய நட்பு இன்னைக்கும் தொடர்வதற்கு காரணம்னா முகமூடி இல்லாமல் வாழ்வது ரொம்பவே சாத்தியம் சார். கவுன்சிலிங் அப்போவே ஆரம்பிச்சிங்க? அப்போவே சார், அப்போவே ஆரம்பிச்சாச்சு சார். சொந்தக்காரங்க முன்னாடி எங்களுக்கெல்லாம் கெத்து காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பழைய சோறு சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு போகிறோம் சார். பட்ஜெட்டில் தான் வாழறோன்னா பட்ஜெட்டில் வாழறோன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் என்னென்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. நாங்கள் வைரல் ஆக மாட்டோம், ட்ரெண்டிங் ஆக மாட்டோம், ஒன்றுமே ஆக மாட்டோம் சார். பரவாயில்லன்றேன் சார். அங்கே இருக்கிறது ஃபோட்டோஷாப்னா இங்கே இருக்கிறது போர்ட்ரேட் சார். இதுதான் சார் உண்மை. குறைச்சி சொல்லலை. யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி நாங்கள்லாம் அப்படித்தான். எங்களுக்கு பாரதியார் மாதிரி சார். நாங்கள் இல்லாமல் போனால் கூட எங்கள் பின்னாடி 10 பேர் வரமாட்டாங்க. எங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க சார். காலத்துக்கும் இருந்தால் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு முகமூடி இல்லாமல் வாழ்வது சாத்தியம்தான் சார். ஒன்றுமே இல்லை. எங்கள் நடுவர் ஐயாவை பாருங்களேன். வெளிநாடுகள் இல்லை, நான் அவரை ஒன்றும் டார்கெட் எல்லாம் பண்ணல. வெளிநாடுக்கு போனாலும் எங்கே போனாலும் நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம். ஆமா, இல்ல நீங்க பாக்குறதே அப்படி இருக்கு. தன்னுடைய பாரம்பரிய உடையில் தானே வராரு, முகமூடி போடலை. அப்போ தெரியும் அவர் எந்த பக்கம் தீர்ப்பு சொல்லுவார்னு இப்போவே தெரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்கள் முகமூடி இல்லாமல் தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு தெரியும். நடுவராக பல மேடைகளில் மிளிர்ந்தாலும் கூட நான் ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்ற ஒரு முகமூடி இல்லாமல் வந்து தானே எங்கள் பாரதி மேடமும் உட்காந்துருக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். அதனால் முகமூடி இல்லாமல் வாழ்வது ரொம்ப சாத்தியம் சார். காமராஜர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இன்னைக்கு நாம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா முகமூடியே இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தது, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததினால்தான் இன்னைக்கு நாம அவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். இந்த முகமூடி போடுறது எதெல்லாம் பேச வைக்குது பாருங்க. டாக்டரை வச்சுக்கிட்டே முகமூடி போட்டே பாட்டியோட கேன்சரை சரி பண்ணிட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு அண்ட புழுக வச்சிருக்கு. அது நடந்தது தான் சொன்னாங்க. அது கேன்சர் அதனால சரியா போயிருக்காது. அது அந்த மருந்து மாத்திரனால அந்த அம்மாவனுடைய வாழ்நாள் நீட்டிச்சிருக்கலாம். அதனால போட்ட முகமூடினாலன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. சென்ட் யுவர் சன் வித் 100 rupees. நான் தெரியாமல் கேட்குறேன். ஊருக்கு முன்னாடி நீங்கள் பீத்திக்கணுன்றதுக்காக அம்மா பெரிய ஸ்கூலில் பிள்ளைய சேர்த்துட்டு ஏம்மா ஸ்கூலை குறை சொல்கிறீங்க? முகமூடியே இல்லாமல் அரசு பள்ளியில் பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியதானே? பண்ணுற தப்பு நாம பண்ணிட்டு நான் முகமூடி போட்டிருக்கேன். முகமூடியால் தான் நம்ம முகமூடி போட்டவர்கள் வெளிப்படையாக வாழ்ந்து அகமூடி இருப்பதை விட தப்புமா. வெளிப்படையாக வாழ்ந்து பாரு, படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும்.
முகமூடியை போட்டு போட்டு வாழ்ந்து பார்த்தா அடுத்தது யார் வருவா? எங்களால் இந்த சாத்வீகம், பயானகம், பிரச்சோதகம்னு மாற்றி மாற்றி அந்நியன் மாதிரிலாம் இருக்க முடியாது. ஒரே முகம்தான், வெளிப்படையாக ஒரே முகம்தான், முகமூடி இல்லாத முகம். வாழ்வது சாத்தியமேன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்னங்க இது இவ்வளவு கம்பீரமாக இந்த அணிக்கு பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதில் ஆரம்பத்தில் என்னைய வேற கையில் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த பேச்சாளர்களை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால தான் நான் இன்னும் கரெக்ட் ஆகலை. நிறைய பேர் ப்ரூஃப் கரெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, பிழை திருத்தம். அது மாதிரி எனக்கு யாராவது பேசுகிறதுல உண்மை இருக்கா, அது சரியா, அது ஏன் இல்லை, இவங்க கேட்கும்போது எனக்கு தோணினதை சொல்லிட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நான் மறந்துட்டேன். தோணினதை சொன்னேன், இல்லைங்க இது இல்லை அந்த பாணி, நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க, இது பட்டிமன்றம் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அதை ஞாபகம் வச்சு இந்த தலைப்பில் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இப்போ நான் எந்த முகமூடி போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நல்ல செய்திகள் சொல்லியிருக்காங்க. படுத்த தூக்கம் வரியா, நாங்கள் எதையும் தேவையில்லாமல் நினச்சி குழம்புறது இல்லை. நான் பாட்டு தூங்கிடுவோம். ஏன்னா நாங்கள் உண்மையாக வாழ்கிறோம். யார் எங்கள் பின்னால் ஆட்கள் வரமாட்டார்கள், ஆனால் சந்ததிகள் எங்களை நினைக்கும். அதான் அருமையான வரிகள். சம்பாத்தியம் முக்கியம் அல்ல, சந்ததிகளை வாழ வைப்பது தான் முக்கியம். ஒரு தேசத்துக்கு இப்படிப்பட்ட தலைமைகள் இருந்தால் அந்த தேசம் மேலே மேலே வளரும். அதான தேவை. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. நட்பில் உண்மை இருக்கணும். யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. வெகுஜனங்களுக்கு யாரை பிடிக்கும்? மேக்கப் போடுறவனை பிடிக்கும். ஏன்னா இந்த நம்ம மக்கள் மத்தியில் உண்மையை விட பொய்மை ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அதானங்க, யதார்த்தமாக இருக்கிறவனை யார் விரும்ப மாட்டாங்க. இப்போ நானே இவங்களுக்கு சொன்ன மாதிரி அறிவுரை இன்னும் 4 பேருக்கு சொல்லியிருந்தேன்னு வைங்க, அவன் போகிறவங்கெல்லாம் தெரியும், இவன் பெரிய பேசி கிழிச்சிட்டான், இவெல்லாம் ஒரு பேச்சால எனக்கு புத்தி சொல்கிறாயா. நான் எத்தனை மேடை பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனைப்பா பார்த்துருக்கேன்? 10 மேடை பார்த்துருக்கேன். டேய், நான் 30 வருஷமாக பேசுகிறேன். கேட்கவே மாட்டான். நான் யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஆன்மீக கதைகள் திரு சிவகுமார் அவர்கள். சிரமமே. சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடியின்றி வாழ்வது சிரமமே. பேச வருகிறார் திரு சிவகுமார். அடுத்த வாரம். நீங்கள் மனதுக்குள் சொல்ல நினைப்பதை, மனதுக்குள் செய்ய நினைப்பதை அப்படியே எல்லோரிடத்திலும் எல்லா காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் ஏதோ ஒரு வகையில் ஒன்று உங்களுக்கு சிரமம் அல்லது மற்றவர்களுக்கு சிரமம். எனவே சிலவற்றை குறைப்பதற்கும் சிலவற்றை மறைப்பதற்கும் பழகுங்கள். மகிழ்ச்சியாக வாழலாம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாம் வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா ஏதான ஒரு துறையில் நாம் சாதிச்சு கொண்டிருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் பெண்களின் கைப்பட்டால் அது மலர்ந்து பூ பூக்கிறது. அம்மாதிரியாக சாதனை பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி இன்னும் பலமாகவும் இன்னும் வீறு கொண்டும் நாம் எழுவோம் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.